பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 2 நாளாகமம் அதிகாரங்கள் 16, 17 மற்றும் 18வது அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 16வது அதிகாரத்திலே ஆசாவின் கடைசி வருஷங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து, ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாயிராதபடிக்கு ராமாவை கட்டினான் என்று வேதம் தெரிவிக்கிறது. ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களிலும் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் உள்ள வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்திற்கு அனுப்பி தனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. தேவனிடத்திலே விசுவாசமாக இருந்த ஆசா இப்பொழுது மனிதனிடத்திலே திரும்புகிறதை பார்க்கிறோம். கர்த்தரை, யாக்கோபின் தேவனை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷனை நம்பி மாம்சத்தை தனது புயபலமாக்கி மனிதனை நம்புகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இங்கே ஞானதிருஷ்டிகாரனாகிய அனானியா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று என்று சொல்லி கண்டிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தன்னை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் விளாவிக் கொண்டிருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஆசா ராஜாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தனது 39ஆம் வருஷத்திலே, தன் அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் வியாதியில் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். கர்த்தரிந்த நம்பிக்கை விட்டு போயிற்று. ஆரம்பம் சரியாக இருந்தாலும் இங்கே முடிவு மோசமாகி விட்டதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 17ஆம் அதிகாரத்திலே யோசபாத் யூதாவின் ராஜாவாக வருகிறதையும் அவன் தேவனுடைய வழிகளிலே நடக்கிறதையும், தாபீதினுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமான வழிகளிலே நடக்கும்படி தன்னை ஒப்புக் கொடுத்ததையும் குறித்து இங்கே பார்க்கிறோம். இங்கே கர்த்தருடைய வார்த்தை வேத புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. அதை கண்டுபிடித்து அங்கே எல்லோருக்கும் உபதேசிக்கும்படியாக அங்கே ராஜா யோசபாத் செய்வதான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசபாத் கர்த்தருடைய வழியில் நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ராஜாவாக இருந்தார். 18வது அதிகாரத்திலே ஆகாப் அந்த ராஜாவுக்கு விரோதமாக மிகாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதையும் அங்கே நாம் பார்க்க முடியும். தீர்க்க தரிசனம் நிறைவேறி கடைசியில் ஆகாப் யுத்த காலத்திலே கொலை செய்யப்படுகிறதையும் குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே யோசபாத் இங்கே ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கிளையாத்துள்ள ராமோத்துக்கு என்னோடு வருகிறா என்று சொல்லி யுத்தத்திலே கலக்கும்படியாக வந்து, அங்கே யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய விசாரிக்கும் பொழுது அங்கே மிகாயா கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசிகாரன் அவன் சொல்லுகிறதை மதியாமல் அவனை சிறைச்சாலையிலே போட்டுவிட்டதை நாம் இங்கே இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மதிக்க வேண்டும், உண்மையான தீர்க்கதரிசிகளை மதிக்க வேண்டும். ஆனால் இந்த ஆகாப் பொய்யான தீர்க்கதரிசிகளை நம்பினான். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை மதியாமல் சிறைச்சாலையிலே கொண்டு போட்டான். அதன் விளைவாக ஆகாப் யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டதான காரியத்தை குறித்து கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை வழியில் நடப்போம், கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்போம். கர்த்தர் இந்த நாளிலும் மகிமையான ஆசீர்வாதங்களை நம் கட்டளையிடுவாராக. ஆமேன்.